அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பன் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்புடைய தகவலை தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த ஆப்புடைய நேம் டாஸ்க் பாக்ஸ். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 MB. இந்த ஆப் ட்ரஸ்டடான பிளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆப். 1 லட்சம் பேர்கிட்ட ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ 4.4 இருக்குது. 10 கோடி பேர் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன வழியிலெல்லாம் இதில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது என்பதை பார்க்க முடியும். ஃபஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதை போட்டு சைன்அப் பண்ணிக்கிங்க. சைன்அப் போனஸாக உங்களுக்கு எடுத்ததும் ₹3 வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட்டான ஆப்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் தான். ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்கள் வாலெட் பேலன்ஸில் ஏறிடும். க்ரீன் கலர் அமௌண்ட் போட்டிருக்க ஆப்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஏறிடும். மற்ற ஆரஞ்சு கலரில் இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மணி வந்து ஆட் ஆகும். நான் இப்போ உதாரணமாக என்னுடைய மொபைலில் அந்த ஃபோன்பேவை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். அதில் அவங்க சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஃபோன்பேவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை அந்த ஃபோன்பேயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து ஆட் ஆயிரும். நான் இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாமல் இருக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டில் தான் வந்து நின்று இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஆட் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹25 உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில போட்டி வந்து உள்ளே நடத்துகிறாங்க. அதில் வின் பண்ணும்பொழுது உங்களுக்கு ₹300 ₹500 வரைக்கும் பேடிஎம் கேஷ் வந்து ஆட் ஆகும். கீழே வின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு குவிஸ் போட்டி நடத்துகிறாங்க. அந்த குவிஸ் போட்டியில் ஜென்ரல் நாலேஜான 20 கேள்விகள் வந்து கேட்கப்படும். அந்த கேள்விகளை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ₹50 பேடிஎம் கேஷ் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபுல் ப்ராசஸ். இந்த அமௌண்ட்டை நீங்கள் மேக்ஸிமம் ₹30 யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று பேடிஎம் கேஷாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேடிஎம் கேஷில் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ரீசார்ஜ் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆப் நம்ம வந்து மொபைலில் வச்சிருக்கோம், மாதம் வந்து ₹100 கிட்ட ரீசார்ஜும் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 மாதம் ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய 399 அமௌண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறை ரீசார்ஜ் பண்ணுறப்பையும் ₹400 கிட்ட நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் 3 மந்த் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ₹400 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதன் மூலமாகவே நீங்கள் ரீசார்ஜ்லாம் பண்ணிக்க முடியும். மேலும் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நடத்தப்படுற போட்டியில் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ரெஃபரல் மூலமாகவும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி பேர்கிட்ட யூஸ் பண்ணுற ஒரு அஃபிஷியலான ஆப் தான். எந்த ஒரு வெளியில் யூஸ் பண்ணுற ஆப்பும் இல்லை. இப்போ நான் சொன்ன தகவல்கள் மூலமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கிங்க. அப்படி இல்லைனா மற்றவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.